அனைவருக்கும் வணக்கம். பாரத் கேஸோட புது ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஏற்கனவே நீங்கள் பாரத் கேஸ்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து புது ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஹெலோ பிபிசிஎல் அப்படிங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹெலோ பிபிசிஎல் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அதே பழைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், உங்களோட பாரத் கேஸில் எந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரே போட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு லாகின் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களோட பாரத் கேஸ் ஏஜென்சியோட ஏஜென்சி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து வரும். இப்போது எந்த ஏஜென்சி இருக்கோ அங்கே பதிவு வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோமு, சர்வீசஸ், அப்புறம் வந்து புக் நவ், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாரத் கேஸ் அட்ரஸ்க்கு கீழே வந்து ரீஃபில் போர்ட்டபிலிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ நியர்பை ஏதாவது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ சர்வீசஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் வரும். ஸோ மேலே க்ரியேட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ க்ரியேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சேஞ்ச், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ கரண்ட் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் மெக்கானிக் சர்வீஸு, அப்டேட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக் சர்வீஸ் வந்து பார்க்கலாம், என்னென்ன மெக்கானிக் சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே என்னென்ன டைப் இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஸோ ஹாட் பிளேஸ், கேஸ் ஸ்டவ்வுக்கு அந்த பிளேட்டு மாற்றுறதா இருக்கட்டும், அப்புறம் சுரக்ஷா ஹோஸ், அந்த ஹோஸ் பைப் வந்து மாற்றுறதா இருக்கட்டும். இந்த மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன், இது ஏதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கேஸ் ஸ்டவ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அப்புறம் நியூ கனெக்ஷன் இன்ஸ்டாலேஷன் டெமோ. ஸோ நியூ கனெக்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டாலேஷன் டெமோ கொடுங்க. இல்லைனா இந்த டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் கால் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஹோஸ் ரிலேட்டட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோஸ் ரிலேட்டட் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக் சர்வீசஸ்க்கு வந்து சார்ஜஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. 236 வந்து சார்ஜ் டோட்டல். ஸோ சார்ஜஸ் 200 ஜிஎஸ்டி 36 ருபீஸ் போகுது. ஸோ இப்போ 236 நீங்கள் டோட்டலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நியூ மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனாலும் இந்த புது ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓடிபி வரும். அந்த ஓடிபி அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து க்ரியேட் ரிக்வெஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புக் நவ் இருக்குது. புக் நவ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதத்துக்கான கேஸ் புக்கிங்க்கு உங்களுக்கு அந்த பேஜ் போகும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதை புக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது ஒரு புதுசு இல்லை. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா அடுத்தது ஹிஸ்ட்ரின்னு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வந்து என்னைக்கெல்லாம் புக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற அந்த பழைய புக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து லாஸ்ட் 1 இயர் டீட்டெயில் வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். என்னென்னைக்கு புக் பண்ணிக்கிங்க, என்னைக்கு டெலிவரி ஆயிருக்குங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மோர் ஆப்ஷன் போட்டிங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் இருக்குது. செலக்ட் லாங்குவேஜ்னால் எந்த லாங்குவேஜில் இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்க்கு போய்டும். ஸோ சேஃப்டி பற்றி டீட்டெயில் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ என்றைக்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க அந்த டீட்டெயில் வந்துடும். அப்புறம் எஃப்ஏக்யூன்னு இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த எஃப்ஏக்யூவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸு என்னென்ன டீட்டெயில், ரீஃபில் புக் பண்ணுறது பற்றியான டீட்டெயில், அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், அப்புறம் பேமெண்ட்க்கு புக் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான அந்த ஜென்ரல் கொஸ்டின்லாம் அதில் வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது சேட் சர்வீஸ் இருக்குது. அப்புறம் டைரெக்டாக கால் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஆப். வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்பு. ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் கேஸு. இல்லைனா டைரெக்ட் நம்பர்ஸ் கூட இருக்குது. அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ணிக்கலாம். பட் இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சர்வீஸ் இதில் வந்து இந்த ஆப் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருக்கா, டஃப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கண்டிப்பாக பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.